ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நமது நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகள் குறித்து பல்வேறு வீடியோக்கள் தொடர்ந்து வெளியிட்டு வரோம். இருந்தாலும் கடைசியாக நிறைய பேர் நம்ம தொடர்ந்து கேட்குற கேள்வி கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? அந்த காலத்தில் தான் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. சாகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கூட அந்த கணவன் மனைவிக்குள்ளே அந்த இணக்கமான நட்பு, அம்மா சாப்பிட்டதா, அப்பா சாப்பிட்டாரா, தாத்தா சாப்பிட்டாரா, பாட்டி சாப்பிட்டாரா, இப்படியெல்லாம் கவனித்தது நிலவரம் போக இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட, சின்ன விரசல் வந்தால் கூட இப்போ வேலை செய்கிற இடத்துல பேப்பர் போட்டுங்கிற மாதிரி டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், கோர்ட்டில் போயிட்டுருக்கு, டைவர்ஸ் கிடச்சிருன்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேரும் ஏன் வாழ்கிறாங்கன்னு தெரியல, வேறு வழி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்படியெல்லாம் பார்த்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குல்ல. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு காரணம் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் பல்வேறு காரணங்கள் சொல்லியிருக்கோம். இதில் நம்ம சொல்ல வரக்கூடிய முக்கியமான ஒரு காரணம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பார்த்தோன்னா இது புணர்வு தோஷம் அப்படின்னு பயன்படுத்துவாங்கள்ல. இந்த பயமுறுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே போல் புணர்வு தோஷம் மட்டுமே இல்லை, கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வர்றது, விவாகரத்து வரைக்கும் போகிறது, ஒருத்தரை விட்டு பிரியறதுக்கு பல்வேறு தோஷங்கள் அடிப்படையில் இருந்தால் கூட இந்த சந்திரனும் சனியும் சம்மந்தப்படக்கூடிய இந்த புணர்வு தோஷத்தை பற்றி நம்ம இன்றைக்கி அதிகமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது கால தேச வர்த்தமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தலை தூக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான அந்த ஒரு நிலை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உலகம் தழுவிய மாற்றம் எப்படி தனி மனித வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்டில் நாம் பேச போகிற விஷயம். உலக ரீதியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாரும் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் தான். இந்த டிஜிட்டல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த டிஜிட்டல் உலகம் தான் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க உள்ள அத்தனை மனிதர்களையும் இன்றைக்கி இணைக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தியாக விளங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா சினிமா தான் பொழுதுபோக்காக இருந்தது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தொலைக்காட்சி, அதுக்கப்புறம் தான் பின்னாடி வர ஆரம்பிச்சிது. சினிமா இல்லாத, தொலைக்காட்சி இல்லாத காலத்தில் எப்போவாவது நடக்கக்கூடிய, வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நடக்கக்கூடிய தெருக்கூத்தும் அந்த மாதிரி நாடகங்கள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு மக்கள். பொழுதுபோக்குங்கிறது ஒரு பக்கம் விளையாட்டு, அந்த மாதிரி வீர கலைகள் கற்றுக்கிறது, சிலம்பம் கற்றுக்கிறது, கராத்தே கற்றுக்கிறது, இப்படி பார்த்திங்கன்னா பல்வேறு திறமைகளை ஒரு பக்கம் ஆண்களும் பெண்களும் வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் செலுத்தினாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஓய்வு நேரங்களில் ஒரு பக்கம் கலை வளர்ந்துருச்சு, இன்னொரு பக்கம் பல்வேறு விஷயங்கள், இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் சாதனைக்காக ஒரு பக்கம் பயன்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி நிலவரம் அப்படியே மாறிப்போச்சு. இந்த உலகம் தழுவிய இந்த மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் டிஜிட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த டிஜிட்டல் அப்படின்னு வரும்போதே சந்திரனும் சனியும் அந்த இடத்துல சங்கமம் ஆகுது. அப்போது திரை அப்படின்னு வரும்போதும் சரி, சாஃப்ட்வேர் அப்படின்னு வரும்போதும் சரி, சினிமாவாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், இப்போ எதை எடுத்துக்கிட்டாலும் கடைசியாக எல்லாத்தையும் ஒரே கட்டத்தில் இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொண்டு வந்துடுறோம்ல. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் உலகத்தில் உள்ள நம்ம அத்தனை பேரையும் இன்றைக்கி இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுக்கு காரணமும் சந்திரன் சனி தான். அடுத்தது இதுதான் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட உறவுகளை நமக்கு மாற்றுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது எடுக்கிறோம். சந்திரன் அப்படிங்கிறது நீர், சனிங்கிறது ஐஸ் கட்டி, இது பனிக்கட்டி, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் ஐஸ் கட்டியை தூக்கி போட்டிங்கன்னா தண்ணி இன்னும் சில்லுன்னு ஆகிடும். அந்த இடத்துல விரலை கையை வச்சிங்கன்னா இந்த ரத்த ஓட்டம்ங்கிறது வேகம் தடைப்படும், பாதிக்கப்படும். இதுதான் கிட்டத்தட்ட இப்போ எப்படின்னா டிஜிட்டல் உலகம் வந்துருச்சு இல்லையா. இந்த மாதிரி சந்திரன் சனி சேர்க்கை ஜாதகத்தில் புணர்வு தோஷம் அப்படின்னு சொன்ன ஒரு காலம் இருக்குது. அதை தாண்டி என்ன பண்ணோம், இதை மீடியா யோகம், சினிமா யோகம்ங்கிறத நம்ம அடுத்த விஷயங்களில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி உலகம் தழுவிய அளவில் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி கடையில் போய் காய்கறி கேட்டிங்கன்னா காய்கறி எடுத்து கொடுத்துட்டு எவ்வளோ பைசாவோ சில்லறை வாங்கி போட்டுப்பாங்க. அடுத்தது போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா கடையிலையுமே கிட்டத்தட்ட அப்படி தான், அதிகபட்சம் கையால் பில்லு போடுவாங்க. அதுக்கப்புறம் கால்குலேட்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போய் சாதாரண டீ கடையில் டீ குடித்தா கூட எங்கே போடுவீங்க, ஜிபே இருக்கா, ஃபோன்பே இருக்கான்னு கேட்குறோமே. இங்கேயே சந்திரன் சனி காம்பினேஷன் வந்துடுது. அடுத்தது ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பிள்ளைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் அந்த சாப்பிட்ற நேரத்தில், இரவு சாப்பிட்ற நேரத்துலையோ இல்லை மதியம் சாப்பிட்ற நேரத்துலையோ இல்லை விடுமுறை காலங்கள்லேயே பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்ற நேரத்தில் உட்காருவாங்க, கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, வீட்டு கதைகளை பேசுவாங்க, உறவினர்களை பற்றி பேசுவாங்க, சில நேரங்களில் நாட்டு நடப்புகளையும் பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்க
பேரண்ட்ஸு குழந்தைகளோடு உட்காந்து என்றைக்காவது பேசுகிறதுக்கு நேரம் இருக்கா? அப்படியே ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தாலும் நீங்கள் காலையில் எழுந்தோடனே பாருங்கள், யார் செல்ஃபோனை நோண்டாமல் இருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள். எல்லாமே செல்ஃபோனில் வரக்கூடிய வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் வீடியோக்கள், அப்புறம் என்னென்ன என்டர்டெயின்மெண்ட், இன்ஸ்டாகிராம், அது இது எல்லாமே இருக்குல்ல. இதை முதல்ல எடுத்தோடனே அவங்கவுங்க தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தது வயசானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உட்காந்துக்கிட்டு டிவி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. குடும்ப தலைவிகளும் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மற்றவங்க வரும்போதே அப்படி பார்த்திங்கன்னா தனியாக பேசிகிட்டே போகிறாங்க, இல்லாட்டி தனியாக அப்படி செல்ஃபோன் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பேருந்தில் ஏறி உட்காந்தாலும், ரயிலில் ஏறி உட்காந்தாலும், அதுக்கு முன்னாடிலாம் என்ன ஊருங்க உங்களுக்கு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, என்ன ஊர், ஓ அந்த ஊர், அவங்க ஊரில் எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, இந்த கடை வச்சுருக்காங்களா, அவங்க எனக்கு சொந்தக்காரர் தான், அந்த பொண்ணு எங்கள் ஊர்லேருந்து தான் கட்டி கொடுத்துருவோம், இப்படி ஒரு இந்த நல விசாரிப்புகள் இருக்கும்ல, இது எல்லாமே இன்றைக்கி ஒழிஞ்சு போச்சு. சமூக ஊடகங்களில் சில நல்ல விஷயங்களும் வருது. யாராவது தப்பி தவறி ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ விழுந்தாங்கன்னா ஓடி போய் அதை காப்பாற்றுறதுக்கு எல்லோரும் முன்வந்த நிலை மாறி அதை எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கக்கூடிய, மொபைல் வச்சுருக்கக்கூடிய கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருதில்ல. இதுக்கு அத்தனைக்கும் காரணம் சந்திரன் சனி தான். இப்போ எடுத்துக்கோங்க, ஒரு பக்கம் டிஜிட்டல் உலகம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. முன்னாடிலாம் 1 லட்சம் சம்பளங்கிறத நம்ம சாதாரணமாக பேச முடியுமா? 1 லட்ச ரூபாய் இருந்தாலே லட்சாதிபதி. இப்போ நம்ம கோடீஸ்வரனுக்கும் மதிப்பு இல்லை, அது வேறு விஷயம். இந்த லட்சாதிபதிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு 1000, 5000, 10,000 இப்படியெல்லாம் சம்பளம் போய் சாதாரண மிடில் கிளாஸ் உள்ள குடும்ப பிள்ளைங்களே இன்றைக்கி படிச்சுட்டு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் மாதத்துக்கு சம்பளம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி வந்துருச்சு. சம்பளம் வந்துருச்சு, வசதி வாய்ப்புகள் மேம்பட்டு விட்டது. எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி குடியிருப்புகள், லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸு, காரு, நினச்ச நேரத்துக்கு வெளிநாடு, வெளியூர் சுற்றுலா எல்லாமே போயிட்டு வரலாம். அப்படியே உள்ளங்கையில் இருக்குது. ஒரே ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டால் போதும், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த கம்பெனிக்காவது வேலை செய்யலாம். இதுவும் சந்திரன் சனி தான் காரணம். இதெல்லாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை தரம், அதாவது இருக்கிறத வச்சு நிறைவாக வாழ்கிற வாழ்க்கை ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. எவ்வளோ வசதி வருது, ஆனால் வாங்கி அந்த பணம், சம்பளம், வருவாய் எல்லாத்தையும் வாங்கி ஒரு பக்கம் கமிட்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே அவங்க அந்த நெருக்கடிகளுக்குள்ளாரையே வாழ வேண்டிய காலம். அதான் இஎம்ஐன்னு படம் கூட சில பேர் எடுக்கிற அளவுக்கு வந்துச்சு இன்றைக்கி சூழல். ஒரு இடத்துக்கு போய் தான் அலைஞ்சு தான் தேடணுங்கிற நிலவரத்தெல்லாம் மாறி உள்ளங்கையில் உலகங்கிற மாதிரி மொபைல் ஃபோனுக்குள்ளே இந்த உலகத்தையே கொண்டாந்து கொடுக்குற சந்திரன் சனி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, கணவன், மனைவி, குறிப்பாக அந்த கணவன் மனைவிக்கு இடையேயான அந்த இடைவெளியை ரொம்ப அதிகப்படுத்தி திருமண உறவுகளுக்கெல்லாம் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி, பல இடங்களில் விவாகரத்தை உருவாக்கி, மறுமணம் செய்ய வச்சு, அந்த மறுமணம் செய்தால் கூட அதுக்கப்புறமும் நிறைவு இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இந்த வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் உருவாக்குறது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்த சந்திரன் சனி காம்பினேஷனுங்கிறது மறந்துடக்கூடாது. இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் இருக்கிறவங்க அத்தனையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான சில தொழில்கள், அதுக்கான சில முயற்சிகள், அதுக்கான மாற்று பரிகாரங்கள் இதெல்லாம் செய்கிற தொழில்கள்லையும் அன்றாட வாழ்க்கையிலையும் அமைஞ்சிருக்கு. இதுக்காக தனியாக போய் எந்த கோயில்களுக்கும் குளத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சந்திரன் சனி சேர்க்கை தான் உலகத்தில் உள்ள, குறிப்பாக நம்ம பகுதியில் உள்ள, நம்ம இந்திய நாட்டில், நம்ம இந்தியா மாதிரி பல்வேறு நாடுகளில் உள்ள மக்கள், சாதாரண மக்களுக்கும் நல்ல வருவாயை ஏற்படுத்தி கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தெல்லாம் உருவாக்கி நல்ல வருவாய், நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை தரத்தெல்லாம் மேம்படுத்தி விட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த சந்திரன் சனி தான். அதே சமயத்தில் ஒரு குடும்பம், அன்பு, கணவன் மனைவி இந்த இணக்கத்தெல்லாம் வெளியேறிட்டு மெஷின்தனமாக மாற்றிருக்கிறதும் இந்த சந்திரன் சனி காம்பினேஷன் தான். அதனால் அதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கணும், வாழ்க்கை நிலையை மாற்றிக்கணும், அணுகுமுறையை மாற்றிக்கணுங்கிறது ஒவ்வொரு ஆணுக்கும் மட்டுமல்ல பெண்ணுக்கும் இந்த கட்டாயம் இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிறேன். இது என்னடா இவ்வளோ தூரம் பேசிட்டு பரிகாரமே சொல்லன்னு நினைக்காதீங்க. இதில் என்ன பரிகாரமோ அதையும் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதனால் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.